ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 4வது வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து நான் இன்னும் 3 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா எப்படி இந்த கேப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பின்னுறது அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம 8 இன்ச் வரைக்கும் நான் பின்னியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த லென்த்து நம்ம பின்னிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பின்ன முடியாது. இதுக்கு மேலே பின்னா வந்து பின்னாடி வந்து ஷார்ப்பாக வந்து மடிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை அந்த ஹோலை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணதை வந்து உள்ளே எடுத்துட்டோன்னா நம்ம எந்த இடத்துல முடித்தோம் அப்படின்றது தெரியாது, உள்ளே போயிடும், அது டிஸ்டர்பாக இருக்காது. இப்போ வந்து நான் ஒரு நூல் எடுத்துகிட்டு நான் அதை ஃபுல்லாக தைக்க போகிறேன். அந்த ஹோல் ஃபுல்லாக தைக்க போகிறேன். நீங்கள் அதே இதுலேயும் நம்ம பின்னியும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலாம். நான் இதை வந்து ஃபுல்லாக அப்படியே தைக்கிறேன். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ சிக்ஸாக்காக நம்ம தைச்சிக்கிட்டே வந்தோன்னா ஃபுல்லாக இழுத்துனாவே டைட் ஆகிடும். உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாம். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பண்ணிடலாம். இது நான் பின்னது வந்து 8 இன்ச் வரைக்கும் பின்னியிருக்கேன். 4 இன்ச்சு வரைக்கும் நம்ம அப்படியே கண்டினியூவாகவே பின்னிக்கிட்டு வரலாம். 4 இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம ஸ்கிப் பண்ணி ஒரு லீஃப் போடுவோம் இல்லையா, அது 1 ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு லைன்லேயும் 2 அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம அந்த கேப் வந்து கோன் ஷேப்பில் வரும். இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஒரே மாதிரி பின்னிக்கிட்டே வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாகவே ரவுண்டாகவே வந்துடும். நம்ம கேப் மாதிரி வரணும் அப்படின்னா 1 ஸ்கிப் பண்ணும்போது ஒவ்வொரு லைன்லேயும் 1 2 அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம சின்னதாகிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடலாம். இப்போ இந்த ஹோல் ஃபுல்லாக நான் மூடியாச்சு. நம்ம அந்த இடம் ஹோல் இருக்கிறதே தெரியாது. இதில் வந்து நான் 2 கலர், ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள் கலர் நூல் வந்து யூஸ் பண்ணினேன். அது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் வந்து அதிலே இருக்குன்றதுனால நான் ஒயிட் முடிக்கும் போது ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மேலே வந்து அந்த பாம் செய்யும் போதும் நான் அதை ஒயிட்லேயே பண்ணுறேன். வேறு கலர் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ளே நம்ம அது செக்யூர்டாக இருக்கிறதுக்கு உள்ளேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இது ஸ்டிச் பண்ணதே வெளியில் தெரியாது. நம்ம உள்ளேயே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் ஸ்டிச் பண்ணதே தெரியாது. மாதிரி நீட்டாக வந்துடும். ஏதாவது நூல் இருந்தால் கூட நீங்கள் அதை உள்ளே அந்த நீடில் உள்ளே எடுத்துக்கலாம். உள்ளே இழுத்துட்டோம் அப்படின்னா அது உள்ளே போயிடும். அது தேவைன்னா அது நாட் போட்டுக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணிடலாம். கொஞ்சம் இது கட் ஆனாலும் பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நூல் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேப் முடிச்சாச்சு. அடுத்தது பாம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒயிட்டே எடுத்துருக்கேன். ஒயிட் வந்து இந்த மாதிரி கையில் சுற்றிக்கோங்க, இல்லை நீங்கள் பென்சிலில் சுற்றுவாங்க, அந்த மாதிரி சுற்றலாம். இது எனக்கு ஈஸின்றதுனால நான் எப்படி சுற்றுறேன். இங்கே பாம் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம நிறைய நூல் சுற்றிக்கலாம். இது அளவுலாம் கிடையாது, நம்ம விருப்பம் தான். எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுற்றிக்கலாம். நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோன்னாவே தெரியும் அது எவ்வளோ சைஸ் வரும்ன்றது. ஓகே, இப்போ வந்து நடுவில் வந்து கட்டிடலாம். நல்லா டைட்டாக கட்டிட்டிங்கன்னா தான் அது நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அந்த நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ மடங்கி இருக்கிற நூல் 2 பக்கமும் நம்ம சிசரில் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பக்கம் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அன்ஈவனாக தான் இருக்கும். நம்ம அதை சிசரில் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சீப் வச்சு அதை நம்ம சீவி விட்டோன்னா நல்லா புஸ் புஸ்ன்னு வரும் அழகாக. இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். வேகமாக பண்ணிங்கன்னா நூல் வெளியில் வந்துடும். நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்ம சீவனோன்னா நல்லா வந்துடும். இப்போ இதையும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊசியில் வந்து கோத்துட்டு அந்த கேப்பில் கட்ட வேண்டியதுதான். இதுலேயே வந்து நிறைய டைப் நாட் இருக்குது நம்ம கேப் பின்னுறதுக்கு. நான் முடிஞ்ச வந்து அதையும் நான் வீடியோ போடுறேன். ஒவ்வொரு நாட்டும் அதுக்கு பேர் என்ன, என்னென்ன டைப் நாட் இருக்குது, எப்படி அதை பின்னுறது, கேப் எப்படி பின்னுறது அப்படின்றது நான் அடுத்த வீடியோ நான் எப்போ முடியுதோ அப்போ நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கேப் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.